ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற முடிவு கூட்டணிகளுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகள் இல்லாமலும், மறுபக்கம் முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வியிலேயே தற்பொழுது வரை செய்தியாளர்களது சந்திப்பில் அதிமுகவின் நிர்வாகிகளோ அல்லது பாஜகவின் நிர்வாகிகளோ யாராக இருந்தாலும் பேட்டி கொடுக்கும் பொழுது நிருபர்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தற்பொழுது வரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்: முதல்வர் வேட்பாளர் யார்? அதற்கு பாஜகவினர்கள் அமித்ஷா அவர்கள் கூறுவதுதான் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பாஜகவினர்களும், அதிமுகவில் இருந்து எடப்பாடி அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், குறிப்பாக எடப்பாடி தான் முதல்வர் என்று எடப்பாடியின் விசுவாசிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு குழப்பமே மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்தி உள்ளது. இது அதிமுக பாஜகவின் கூட்டணியே உடைக்கும் விதமாகவே மாறி உள்ளது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும், அதிலும் குறிப்பாக பாஜக இல்லாமல் எங்களுடன் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிப்பதற்கான முயற்சியிலும் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்பதை இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து விட்டார். அது மட்டுமல்ல, இது பொதுவெளியில் இன்னமும் வெளிவராமல் இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை உறுதி செய்து விட்டார். தற்பொழுது கூட்டணி வேண்டாம் என்பதை அவர் நேரடியாக தெரிவிப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஆனால் பாஜகவில் இருந்து நேரடியாக அவர்கள் கூட்டணி வேண்டாம் என்று அறிவித்து விட்டால் உடனடியாக எடப்பாடியும் அறிவிப்பார். இதற்குத்தான் பாஜகவினர்கள் எடப்பாடி தானே நமக்கு சிக்கலாக இருக்கிறார், அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றிவிடலாம் என்பதற்கேற்ப தேர்தல் ஆணையம் மூலமாக அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். இரட்டை இலை சின்னம், தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது எதிராக தீர்ப்பு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவும், அதிமுகவின் கொள்கைகள் சில முக்கியமான விதிமுறைகளை மாற்றி பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டால் அதிமுகவின் தலைமை ஒட்டுமொத்தமாகவே மாறிவிடும். இந்த இடத்தில் பாஜக எடப்பாடியை நம்பியிருக்க தேவையில்லை. ஓபிஎஸ்ஐயும் அல்லது செங்கோட்டையன் மற்ற மூத்த நிர்வாகிகளையும் ஆதரவுகளை பெற்றாலே போதும், இறுதியாக எடப்பாடியின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படும் என்ற தகவலும் இதன் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் தான் அதிமுக பாஜக இருக்கக்கூடிய மோதல் அரசியல் வட்டாரத்திற்கு இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஏண்டா பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற கோபம் இப்பொழுதும் எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன கூறுகிறார்? முதல்வர் வேட்பாளர் அதிமுகவில் இருந்துதான் தேர்வு செய்யப்படுவார். ஆனால் அது எடப்பாடி கிடையாது. மேலும் ஓபிஎஸ் ஆக இருக்கலாம் அல்லது செங்கோட்டையனாக இருக்கலாம். ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களும் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஈடுபாடுகள் அதிமுகவிற்குள்ளே நடக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் அதிகாரங்கள் பறிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி அதிமுகவின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறாரா அல்லது அவருக்கு பதிலாக ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வரலாமா? அவர் தலைமையேற்று அதிமுகவின் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் கூறுவது போல் அதிமுக ஆட்சி அமைக்கலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.